கொடுத்து விட்டால் அந்த பிரச்சனையை தீர்ந்துவிடும். எங்களை போன்றவர்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்றால், அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உருவாக்கினார்கள் என்றால், இங்க இருந்து எதற்கெடுத்தாலும் சிப்மர் பாண்டிச்சேரிக்கு சிப்மருக்கோ அல்லது பிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுகின்றால் மருத்துவர் ஏதாவது டூ வீலர்ல பைக்கில் ஆக்சிடென்ட் ஆனால் இங்க நியூரல் சர்ஜரியே கிடையாது, அங்கே அனுப்பிச்சு விடுகிறார்கள். இங்க பாதி நேரம் சிடி ஸ்கேன்லாம் வேலை செய்வதில்லை. இப்படி எல்லாம் பிரச்சனை இல்லாமல் நான் சொல்லுகிறது போல 300 மருத்துவ சீட்டுகள், 300 பிஜி சீட்டு, அதே போல 150 பிடிஎஸ் சீட்டு மட்டும் தொகை பணம் கற்றுக்கொண்டு நல்ல மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சீட் கொடுக்கலாம். மற்றவங்களோட பணத்தை எல்லாரும் கிளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி கவுண்டர்களே கட்ட சொன்னா இந்த பிரச்சனைக்கு பொருளாதார பிரச்சனை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்துவிடும். 12,500 பேர் இன்னைக்கு டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற நிலைமை மாற்றிவிடலாம். இதைதான் நான் அரசிடம் 2 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இப்படி ஒரு நிலையை வருவதற்கு நான் முன்னிருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகுத்து கொடுத்திருப்பேன். ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் இன்னும் நான் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். இப்படி தமிழகத்துடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. எனக்கு நமக்கு கூட பிரச்சனை இருக்கின்றது. கள்ளர் பரவர் அகம்பியர் ஓரினமாக அறிவித்து நமக்கு இடஒதுக்கீடு வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த பிரச்சனைக்கும் ஒரு விடுவிக்காக வர வேண்டும். அதே போல தேசிய திருமணம் பசுமன் தேவரையாவுடைய அஞ்சலி செலுத்த செல்லுகின்ற போது 144 தடை உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். தேவர் ஐயாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வீரமங்க வேலுநாச்சியார், மாவீரன் புலித்தேவன், அதே போல இந்த மண்ணின் மானத்தை காக்கக்கூடிய மாமன்னர் மருது பாண்டியர் நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு இந்த நாட்டுக்கு சொல்வதற்காக போராடி இன்னுமே தியாகம் செய்த பல்வேறு சமுதாய தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு கூட இன்று தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவு. இந்த 144 தடை உத்தரவை நீக்கிட வேண்டும் என்பதற்காக தான் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது.